ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேரி ரோஸ் டெரஸ் கார்டனில் பார்த்தீங்களா சும்மா பொக்கே மாதிரி சூப்பராக சுற்றிலும் அழகாக பூத்துருக்குங்க. சீசன் முடிஞ்சிருச்சு. நான் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு கொஞ்சம் ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே கொஞ்சம் அடித்து விட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பூக்கள் வந்து கொஞ்சம் பூக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா சூப்பராக க்ரோத் ஆகிட்டுருக்கு. மொக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு கொத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 பூக்கு பக்கம் பூத்துருக்கு. இதுலேயும் பூத்துருக்குங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு மொக்கில் ஃபுல்லாக வந்துருந்துச்சுன்னா நம்ம பறித்து வச்சுருக்கலாம். இப்போ ஒவ்வொரு சிங்கிள் லேயராக தான் பறிக்க முடியும். இங்கே ஸ்டெம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரிலாம் மொக்கு வர ஆரம்பிச்சிருக்குங்க. ஃபேரி ரோஸ் இன்னும் சூப்பரான ஒரு பிளான்ட்டுங்க. புதுசாக யாராச்சும் செடி வாங்கி வளர்க்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூவை வந்து நம்ம இந்த செடியை வாங்கி நம்ம வளர்க்கலாங்க. ரொம்பலாம் அதிகப்படியான வந்து உரங்களோ பூச்சி தாக்குதலோ எதுவுமே இருக்காது. அவ்வளோக்கு நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம். செம்மண் கலவையும் மண்புழு உரம், மாட்டுத்தோல் உரம், தேங்காய் எண்ணெய் கழிவு இந்த 3மே இருந்தால் போதுங்க. கலந்து நீங்கள் வச்சுக்கலாம். வீட்டில் அன்றாட தேவைப்படக்கூடிய காய்கறி வேஸ்டேஜ் எல்லாம் கூட நம்ம இந்த செடிக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். 12 பேக்கில் நான் இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க. நிறைய பூக்கள் கொடுத்துருச்சு. ஆனால் எப்போ பார்த்தீங்கன்னாலும் இதோட பூவோட ஒரு ஸ்பெஷலே அழகு தாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஃபேரி ரோஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.